அதான் நண்பா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கில்டோட சேர்ந்து சரி ஒரு மேட்ச் போடலாம். நம்ம கில்ல இருக்க எல்லாருமே ஹிந்தி பசங்க தான் சரிங்களா. இறங்கினோன்னே ஒருத்தனை அடிச்சிட்டேன். க்ளோவால் பின்னாடி ஒருத்தன் விழுந்துக்கிட்டு இருக்கேன். என்ன தம்பி பண்ணுறீங்க, டக்குன்னு வெளியே வாங்க அப்புறம் இல்லைங்க நான் அடிக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாப்புல. ஏன்னா அவர்கிட்ட கன் இல்லை, இப்போ தான் இறங்கணும். அதுக்குள்ளே எனக்கு டபுள் விட்டு கிடச்சிருச்சு. சரி ப்ரோ வாங்க வாங்க வந்து அடிச்சு பாருங்கள் நான் அடி குத்துனாப்புல. சரி நம்ம சும்மா இருக்க முடியாமல் அழுத்தி பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் போட்டு நாக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும்போது ஒரு பயப்புள்ள ஆஃப்லைன் ஓடிக்கிட்டு இருந்தேன். என்னப்பா பண்ணுறீங்க, அவங்க ஹெட்ஷாட் போட்டு நாக் பண்ணி கில்லை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோனில் சும்மா சரியான ஃபைட் எடுத்தோடனே 188 ஹெட்டில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவனையும் முடிச்சாச்சு. அவன் டீம்மேட்டு என் டீம்மேட்டை முடிச்சிட்டான். இப்போ பையன் ரிவே பண்ண ஆரம்பிச்சிட்டான். பசங்க என்ன அப்புறம் ரிவே பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அழுத்து தலைவை முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம டீமை ரிவேட் பண்ணிட்டு அடுத்து ரிவே பண்ணிட்டோம். நம்ம டீமை ரிவே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சரி அடுத்துங்கிட்டு போவோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து போயாச்சு. போகணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு ஜோனில் இருந்துச்சு. சரி இவனையும் அடிச்சு பிடிச்சி நாக் பண்ணியாச்சு. நாக் பண்ணிட்டு இவன் டீம்மேட் ஒருத்தர் பார்த்தீங்களா அவனை தேடி பிடிச்சி அந்த இடத்துல ஒரு வெட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு எப்படி அவனை நாக் ஆகிட்டான்.